ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக் கமெண்ட்ரி. நம்ம நேற்று நடந்த கேகேஆர் vs பஞ்சாப் மேட்சோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல்லோட 42th மேட்ச் கொல்கட்டாவில் இருக்க ஈடன் கார்டன் ஸ்டேடியமில் நடக்கும். டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கேப்டன் சாம் கரன் நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறோன்னு சொல்லுவார். கேகேஆருக்காக ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நாராயண் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் சாம் கரன் போட வருவார். ஃபஸ்ட்டு ஓவரில் வந்து 4 அடிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார் சுனில் நாராயண். செகண்ட் ஓவர் போட ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருவார். அவரோட ஓவரில் சுனில் நாராயண் 2 6 அடிப்பார். தேர்ட் ஓவர் போட ஹர்ஷல் பட்டேல் உள்ளே வருவார். சுனில் நாராயண் 16 ரன்ஸில் இருக்கிறப்ப அவரோட கேட்சை பஞ்சாப் ஃபீல்டர் விட்டுருவார். அடுத்த பால்லேருந்து ஃபில் சால்ட் 6 அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். தேர்ட் ஓவர்லேயே 2 6 ஒரு 4ன்னு போகும். ஃபோர்த் ஓவர் போட ககிசோ ரபாடா உள்ளே வருவார். ரபாடா ஓவரை டார்கெட் பண்ணி சால்ட் அண்ட் சுனில் நாராயண் 6 4ன்னு அலாசுவாங்க. சுனில் நாராயண் 1 6 2 4 அடிப்பார் அந்த ஓவரில். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் போட ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருவார். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4 போகும். ஃபோர்த்து பால் ஃபில் சால்ட் 34 ரன்ஸில் இருக்கிறப்போ ஒரு கேட்ச் கொடுப்பாரு. பட் பஞ்சாப் ஃபீல்டர் அந்த கேட்சும் விட்டுருவார். பவர் பிளே முடிகிறப்ப கேகேஆரோட ஸ்கோர் 76-0. செவன்த் ஓவர் போட ராகுல் சஹர் உள்ளே வருவார். அவரோட ஓவர்லேயும் 35 ரன்ஸில் ஃபில் சால்ட் ஒரு கேட்ச் கொடுப்பாரு. பட் அதையும் பஞ்சாப் ஃபீல்டர் விட்டுருவார். எயித் ஓவர் போட ககிசோ ரபாடா வருவார். அவரோட ஓவரில் 2 4 அடித்து சுனில் நாராயண் தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். அதே ஓவரில் ஃபில் சால்ட் ஒரு 6 ஒரு 4 அடிப்பார். நைன்த் ஓவரில் ஃபில் சால்ட் ஒரு பவுண்டரி அடித்து தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். சால்ட் அண்ட் சுனில் நாராயண் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பஞ்சாப்போட பவுலிங்கை பஞ்சா பறக்க விடுவாங்க. 11th ஓவர் ராகுல் சஹர் போடுவார். அந்த ஓவரில் சுனில் நாராயண் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி ஜானி பேஸ்டோ கையில் கேட்ச் போயிடும். சுனில் நாராயண் 71 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிடுவார். வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வந்தோடனே ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு பவுண்டரி அடிப்பார். 13th ஓவர் போட கேப்டன் சாம் கரன் உள்ளே வருவார். ஃபில் சால்ட் ஃபஸ்ட்டு 2 பாலும் பேக் டு பேக் 2 6 அடிப்பார். அடுத்த பால் சாம் கரன் ஒரு யாக்கர் போடுவார். ஸ்டெம்பு தெரித்து போல்ட் ஆகிடுவார். 74 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டு ஃபில் சால்ட் வெளியே போவார். அடுத்து உள்ளே வர பேட்ஸ்மேன் ஆண்ட்ரூ ரசல். அடுத்து ஆண்ட்ரூ ரசலும் வெங்கடேஷ் ஐயரும் பொறுமையாக விளாண்டு ஸ்கோரை மேலே தூக்கிட்டு போவாங்க. பஞ்சாப்போட பவுலர்ஸ் டீசெண்டாகவே ஸ்கோரை புல் பேக் பண்ணிவிடுவாங்க. 16th ஓவர் போட ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருவார். அவரோட ஓவரில் ஒரு 6 ஒரு 4 அடித்து ஒரு ஸ்லோ பவுன்சருக்கு ஏமாந்துட்டு ஆண்ட்ரூ ரசல் அவுட் ஆகிட்டு போயிடுவார். 18th ஓவர் போட சாம் கரன் உள்ளே வருவார். அந்த ஓவரில் ஸ்ரேயஸ் ஐயர் 3 6 ஒரு 4 அடிப்பார். 19th ஓவர் போட ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருவார். அவரோட ஓவரில் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு வெளியே போவார். 20th ஓவர் போட ஹர்ஷல் பட்டேல் உள்ளே வருவார். ரிங்கு சிங் ஃபஸ்ட் பால் ஒரு 4 அடித்தாலும் அடுத்த பாலே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவார். ரமன்தீப் சிங் உள்ளே வந்தவரனே ஒரு 6 அடிப்பார். லாஸ்ட் பாலில் வெங்கடேஷ் ஐயர் ரன் அவுட் ஆகிடுவார். கேகேஆர் பஞ்சாப்க்கு டார்கெட்டாக 262 ரன்ஸை வைப்பாங்க. பஞ்சாப்க்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஜானி பேஸ்டோ உள்ளே வருவார். ஃபஸ்ட்டு ஓவர் போட சமீரா வருவார். பேரிஸ்டோ ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணுவார். செகண்ட் ஓவர் போட ஹர்ஷித் ராணா வருவார். அவரோட ஓவரில் 2 6 போகும். தேர்ட் ஓவர் போட சமீரா வருவார். அவரோட ஓவரில் மொத்தமாக 3 6 ஒரு 4ன்னு பிரப்சிம்ரன் அடிப்பார். பேரிஸ்டோ அண்ட் பிரப்சிம்ரன் சிங் 2 பேரும் சேர்ந்து பஞ்சாப்க்கு தேவையான ஸ்டார்ட்டை கொடுப்பாங்க. ஃபோர்த் ஓவர் போட சுனில் நாராயண் வருவார். அந்த ஓவரில் ஒரு 4 ஒரு 6 அடித்து பிரப்சிம்ரன் தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் போட அனுகுல் ராய் உள்ளே வருவார். பேரிஸ்டோ அந்த ஓவரை டார்கெட் பண்ணி மொத்தமாக 3 4 2 6 அடிப்பார். லாஸ்ட் பாலில் ஒரு ரன் எடுக்க ட்ரை பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்லி பிரப்சிம்ரன் ரன் அவுட் ஆகிடுவார். பஞ்சாப் பவர் பிளேலேயே 93 ரன்ஸ் அடித்து ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உள்ளே வந்த ரைலி ரூசோவும் பேரிஸ்டோவும் நல்லா ஆடி பஞ்சாபோட ஸ்கோரை மேலே தூக்கிட்டு போவாங்க. 9th ஓவரில் பேரிஸ்டோ ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. பட் அது கேட்ச் பிடிக்க முடியாமல் 6ஆக கன்வெர்ட் ஆகி பேரிஸ்டோ அதனோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். ரைலி ரூசோ அண்ட் பேரிஸ்டோ ஸ்பின்னர்ஸ் பேசர்ஸ்ன்னு பார்க்காம ஓவருக்கு மினிமம் 2 பவுண்டரி அடிச்சிட்டு இருந்தாங்க. பேரிஸ்டோ மட்டும் சிங்கிள் ஹேண்டடாகவே 6 4ன்னு அடித்து விளாசிட்டு இருப்பார். 13th ஓவர் போட ஒரு சுனில் நாராயணோட ஓவரில் ரைலி ரூசோ கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிடுவார். 83 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஒரு வழியாக பிரேக் ஆகிருக்கும். அடுத்து உள்ளே வந்த சஷாங்க் சிங் வருண் சக்கரவர்த்தி டேக் ஆன் பண்ணி அவரோட ஃபஸ்ட்டு பால்லேருந்து பேக் டு பேக் 2 6 அடிப்பார். பஞ்சாப் கிங்ஸ் இன்டெலிஜென்ட்டாக சுனில் நாராயணோட ஓவரில் மட்டும் பொறுமையாக விளாண்டு மற்ற பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணுவாங்க. 16th ஓவரோட லாஸ்ட் பாலில் பேரிஸ்டோ 2 ரன்ஸ் எடுத்து தன்னோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுவார். பேரிஸ்டோ ஒரு பக்கம் பொறுமையாக விளாட சஷாங்க் சிங் 6 4ன்னு அடித்து விளாசுவார். அடுத்து 18th ஓவரில் ஒரு 50 அடித்து சஷாங்க் சிங் தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். ஒரு பக்கம் பேரிஸ்டோ சைலண்ட்டாக இருக்க, ஆப்போசிட்டில் இருக்க சஷாங்க் சிங் வைலண்ட்டாக ஆடிட்டு இருப்பார். லாஸ்ட் 2 ஹவர்ஸ் இருக்கப்போ 9 ரன்ஸ் இருந்தால் போதும் மேட்ச் ஜெயிச்சிடலாங்கிற கண்டிஷனில் வந்து நிற்பாங்க. 19th ஓவரில் ஃபஸ்ட் பாலே 6 போகும். இன்னும் 11 பால்ஸில் 3 ரன்ஸ் வேணும். அடுத்து 9 பால்ஸில் 1 ரன் வேணும். சஷாங்க் சிங் வின்னிங் ரன்ஸ் அடிப்பார். பஞ்சாப் கிங்ஸ் 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. வித் 1 over to spare. கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் சேஸ் இது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலும் மேலும் நம்ம போகிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு வரும். அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம். உங்கள் கிரிக் கமெண்ட்ரி.